நம்ம சேனலை பார்க்க இருக்கும் நண்பர்களே, சிவாஜி கணேசன் சிறப்புகளில் வீடியோக்கள் வெளிவந்து அதிக நாட்கள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு நடிகர் திலகத்தை பற்றியான ஒரு புதிய செய்தியோட உங்களை தேடி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அது என்னதான்ப்பா புது செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி சார்ட்ட எந்தவித கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது அப்படியே தத்ரூபம் நடிச்சு காட்டிடுவாரு. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு காட்சி வருது அப்படின்னா அதில் மற்ற நடிகர்களை விட சிவாஜியோடைய நடிப்பு திறமை அப்படின்றது தனித்துவமாக தெரியும். என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா இப்படி நடிகர் திலகம் இந்த அளவுக்கு பக்தோட நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி? அதற்கான காரணத்தை ஒரு நிகழ்வோட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்வு வந்து 1968 வெளிவந்த சிவாஜி சாருடைய எங்க ஊர் ராஜா படத்துடைய படப்பிடிப்பில் தான் நடந்திருக்கு. இந்த படத்தில் சிவாஜி சார் 2 கதாபாத்திரங்களை நடிச்சிருப்பாரு. ராஜராஜ விஜய ரகுநாத சேதுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலையும், இன்ஜினியர் பூபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சிவாஜி சார் கூட சேர்ந்து ஜெயலலிதா, சவுகார் ஜானகி, எம்.என். நம்பியார், நாகேஷ், மனோரமான்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல நடிச்சிருக்கோம். நான் இப்போ சொல்ல போற இந்த நிகழ்வு இந்த படத்துடைய படப்பிடிப்பில் தாங்க நடக்குது. ஒரு நாள் வந்து நம்பியாருடைய ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அவர் வந்து வழக்கமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாராம். அதே நாளில் சிவாஜி சாருக்கு 2 வீடுங்கள்லையுமே ஷூட்டிங் இருந்திருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர் வேடம் இருக்குல்ல பூபதி, அந்த கதாபாத்திரத்தில் நடித்து முடிச்சுட்டு மேக்கப்பை கலைச்சிட்டு அந்த ஜமீன்தார் வேடம் இருக்குல்ல, அதாங்க அந்த விஜய ரகுநாத சேதுபதி, அந்த கேரக்டரில் நடிக்கணும். இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்பியார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தான் அந்த மேக்கப் போடக்கூடிய இடம் இருந்திருக்கு. சிவாஜி சார் நம்பியாரை பார்த்துட்டே தான் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் பவ்யமாக நம்பியாரை பார்த்து வணக்கம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மேக்கப் ரூமில் போயிட்டு மேக்கப் போட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது ஒரு பயங்கரமான அந்த ஜமீன்தார் வேடம் இருக்குல்ல, அந்த வேடத்தில் வெளியே வராரு. நம்பியாரை பார்த்து கொஞ்சம் கர்வமாக அப்படி கெத்தோட வணக்கம் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோன்னா நம்பியாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சார் இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது சிவாஜி நார்மலாக உங்ககிட்ட வணக்கம் சொன்னார், வெளியே வரும்போது எப்படி கர்வத்தோடு சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்பியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே பாருப்பா, முதல்ல போனது சாதாரண கணேசன், ஆனால் இப்போ வெளியே வந்தது அந்த ஜமீன்தாராக வந்திருக்கக்கூடிய கணேசன். அதனால தான் அந்த கேரக்டராகவே எனக்கு வணக்கம் வச்சுட்டு போகிறாரு. இதுக்காக தான்ப்பா அவரை நடிகர் திலகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சிவாஜி சார் நடிக்கக்கூடிய ஒரு காட்சியில் அவருடைய நடிப்புக்கும் அவர் கூட நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்களுடைய நடிப்புக்கும் நிறையவே வேறுபாடு இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு 1968 நடந்திருக்குது. இதை நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், உங்களுக்கு சொல்லுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் எடுத்து வந்திருக்கேன். சரி ஓகே, இந்த ஒரு நிகழ்வை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.